ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து வின் பிரேக்கர்ஸ் சீசன் 3 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் 5 சாப்டர்ஸ் தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். சாப்டர் 101லேருந்து 105 வரைக்கும் பார்க்க போகிறோம். அண்ட் நான் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்பவே நடுவில் கொஞ்சம் மழை பெஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 105லேருந்து கொஞ்சம் மழை பெய்கிற சத்தம் கேட்கும். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான், பேச வேண்டியதை பேசியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம சாக்குரா வந்து பாஞ்சிக்கிட்டு போகிறான் முன்னாடி அடிக்க. இவனை ஃபாலோ பண்ணிட்டு இவனுங்க பின்னாடியில் இருக்கிறவங்களும் வருவானுங்க. அந்த சைடும் வெறித்தனமாக ஓடி வந்துட்டுருக்கானுங்க. ரெண்டு பேருமே அந்த பிரிட்ஜில் ஆப்போசிட்டில் மாதம் ஓடி போயிட்டுருக்க. அவனுங்க எதிர்கால ஃபோர்ஸ் வந்துட்டுருக்கேன். இங்கே நம்ம ஷோ வந்து கைஸ் எல்லோரும் அவங்க பொசிஷனுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுங்க வந்து ஒரு பொசிஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி எல்லோரும் நின்றுருப்பானுங்க. இவனுங்க அடிக்க வந்து அவனுங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நம்ம சாக்குரா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு மூஞ்சிலே ஒரு குத்தி நாங்கள் இன்னும் நிற்கலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்போ சைடில் இன்னொருத்தனும் லூசு பயலாடா நீன்ற மாதிரி அவன் அடிக்க வர அங்கே அவனுக்கு மார்பாக்ஸ் உடையிற அளவுக்கு மார்லே ஒரு அடி வந்துருக்கும். வேற யாரும் இல்லை, நம்ம சுதிஷிட்டா தான். ஆனால் நம்ம சுதின்னு கூப்பிட்டுப்போம். ஏன்னா என் பேரே பெருசாக இருக்குது, அதெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க முடியாது. இவங்க நம்ம சுதியும் சாக்குறாவும் போட்டு பிறந்து எடுத்துகிட்டு இருக்க. இவனுங்களை தாண்டி போகிறவனுங்களை வந்து அங்கே டைகா வந்து பார்த்துப்பான். அங்கே அவனுங்க கும்பலாக வர இங்கே இவன் ரெண்டு கையை வச்சு அப்படியே சோக் பண்ணுற மாதிரி தூக்கி எறிஞ்சிருவான். அங்கே பறந்துட்டு இருப்பானுங்க இவனுங்க. டைகாவை தாண்டி இங்கே உள்ள ரெண்டு பேர் அடிக்க வர பின்னாடி வந்த நம்மளோட ஷோவும் அப்புறம் மிட்சுக்கியும் வந்து அவனுங்கள பிறந்து முன்னாடியே கொஞ்சம் பார்த்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே ஜூம் அவுட் பண்ணி இங்கே பிரிட்ஜை காட்டுறாங்க. பார்த்தா ஃப்ரெண்ட்குள்ளே வந்து அவனாலே பூந்து அடிச்சிருக்க முடியாது. எல்லாரும் முன்னாடியே நின்று தான் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இங்கே நம்ம நிறைய ஒருத்த அடிக்க போக நம்மளால் லைட்டாக குனியவே அவன் போயிட்டு நேராக முட்டிப்பான். அந்த டைமில் நம்ம ஷோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான். இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆனால் நாங்கள் அவங்க ரெண்டு பேரும் தண்டா நம்பி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சாக்குரா அப்புறம் நம்மளோட சுஜியை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். இங்கே நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே மாற்றி எல்லாரையும் பொழந்து எடுத்துகிட்டு இருப்பானுங்க. அந்த டைமில் அவங்க கேங்லேருந்து ஒருத்தன் நெட்டையாக வந்து நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி வருவான். வந்த வேகத்துக்கே நம்ம ஆள் ரெண்டு பேருமே வந்து யோசிக்கவே இல்லையே, போயிட்டு ரெண்டு பேரும் அட் அ டைமில் ஒரு கிக் விடுவாங்க. அவ்வளோதான், பையன் அங்கேயே ஃப்ளாட் ஆகிடுவான், மூக்கில் ரத்தம் வந்துடும். நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் மாசா இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லாரும் இங்கே வர சொல்கிறா அப்படின்ற மாதிரி நின்றுருப்பானுங்க. ஆனால் இங்கே அவனுங்க ஷாக் ஆகிறானுங்களோ இல்லையோ, இங்கே ஃபுரினில் வந்து எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம ஷோவும் வந்து அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். என்னடானா இந்த ரெண்டு நாயங்களும் மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரண்ட்டில் நின்று. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் இப்போ கீரியும் பாம்பும் நிற்கிற மாதிரியான ஒரு பேனலு. அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம ஷோ வந்து இங்கே கிளாஸில் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பான். என்ன மேட்டரானா இப்போ இவனுங்க கேங் வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜை தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அண்ட் இவங்களோட சீனியர்ஸோட சப்போர்ட்டும் இவங்களுக்கு இப்போ இல்லை. அதாவது இவனுங்களாக தான் சண்டை போட்டாகணும், இவனுங்களை கைட் பண்ண மாட்டானுங்க. ஸோ நம்மளாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி அதுக்கான பெர்மிஷனையும் வாங்கிட்டா நம்ம மிசுக்கி செம்பாய்கிட்ட. இப்போ இவனுங்க பேசி முடிச்சுட்டு நம்மளால ஸ்ட்ராட்டஜியை சொல்ல ஆரம்பிப்பான். இப்போ அவனுங்க சொன்ன ரோல் படி இங்கே ஃப்ரெண்டில் கடைசி ஒருத்தன் நிற்கிற வரைக்கும் அவனுங்க டவுன் மேலே கை வைக்க மாட்டாங்க. ஸோ முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து என்னதுனா இவனுங்க ஜெயிக்கணும்னு இல்லை, தோக்காமல் இருக்கணும் கடைசி வரைக்கும். ஸோ இவனுங்க எத்தனை பேர் அடிக்கிறாங்கன்றது மேட்டரில், எவ்வளோ நேரம் இவங்களை பேட்டில் ஃபீல்டில் தக்க வச்சுக்கிறாங்கன்றது தான் மேட்ரு. அதுக்கப்புறம் அங்கே கொஸ்டின் கேட்பானுங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்மளால வந்து அதுக்கு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவன் வேர்ஸ்ட் கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவான். இப்போ இவனுங்க வந்து நிறைய பேர் வந்துட்டானுங்கன்னா என்ன பண்ணுவானுங்கன்னா உள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆள் 10 ஆள் அடிக்கிற மாதிரி உள்ளே பூந்துருவானுங்க. ஸோ அதுக்கு இவனுங்க இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இடம் கொடுத்துட்டா இவனுங்க கெல் கூட சண்டை போட்ட மாதிரி தான் நடக்குன்ற மாதிரி சொல்லிருப்பான். பட் இந்த தடவை இவனுங்க வந்து பிரிட்ஜில் சண்டை போட போகிறதுனால இந்த தடவை மேட்டர் வந்து வேறு. இவனுங்களுக்கு வந்து லிமிடெட் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ இவனுங்க வந்து ஒரு ஃபார்மேஷனை ஃபாலோ பண்ண போகிறானுங்க. எப்படிடானா இவனுங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே போயிட்டு நின்றுவானுங்க, பொசிஷனில் இருப்பானுங்க. ஸோ தட் இவனுங்க வந்து பின்னாடியிலேருந்து முன்னாடி இருக்கிறவனுங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அண்ட் இதில் இன்னொரு வேலை இருக்குது. அது என்னன்னா இவனுங்க டீமில் இருக்கிற ஸ்ட்ராங்கான ரெண்டு பேர் வந்து அவனுங்க டீமில் போயிட்டு இருக்கிற எல்லாரையும் போட்டு பொழக்கணும். அவனுங்களை தாண்டி வரவனுங்கள இங்கே ஃபார்மேஷனில் இருக்கிறவனுங்க பொழப்பானுங்க. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அந்த மொரட்டான ரெண்டு ஆளுங்க வேறு யாரும் இல்லை, நம்ம சாக்குராவும் அப்புறம் நம்ம சுஜியும் தான். ஸோ இவனுங்க ரெண்டு பேர்கிட்டையும் இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கேன். நம்ம சாக்குரா வந்து நான் எல்லாரையும் போட்டு அடிக்கணும் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஓகே சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஆள்கிட்ட வந்து இன்னொரு மேட்டரை சொல்லுவானுங்க. அது என்னதுறானா எவ்வளோ நேரம் அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற ரெண்டு பேரால் தாக்கு பிடிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் தான் இங்கே ஃபார்மேஷனும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எங்களால் அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரை கூட லூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். நம்ம சாக்கரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி கட்டிட்டு இருக்கேன். அப்போ தான் நம்ம ஷோ போயிட்டு ஷோவா ரெண்டு பேர் கை கொடுத்துக்கோங்க செல்லுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். இவன் வந்து பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பான், அவனும் அந்த சைடு பல்ல கடிச்சு நின்றுப்பான். அதுக்கப்புறம் நம்ம சாக்கரவும் மனசரிங்க அப்படியே கை கொடுக்க வர எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம சுதியை வந்து அப்படியே கையை தட்டி விடுவான். இவன் காண்டாயிட்டா அப்புறம் ரெண்டு பேரும் அங்கே மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் நம்ம ஷோ வந்து இப்போ தான் இன்னொரு மேட்டர் சொல்லுவோம். அது என்னதுனா பர்டிகுலராக யாராவது ஸ்ட்ராங்காக வந்தால் இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு அவனை தான் ஃபோக்கஸ் பண்ணணும், அவனை டிஃபீட் பண்ணிட்டு தான் மற்றவங்கள வந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்போம். அண்ட் அதை தான் நம்ம பசங்களும் பண்ணியிருப்பானுங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வருது. இங்கே நம்ம கிங்ஸ் எல்லாருமே வந்து மாற்றி பொழந்துட்டு இருப்பாங்க எல்லாரையும். அப்படியே இங்கே சைடில் பார்த்தா நம்மளோட எண்டோவும் டக்காஷியும் வந்து பார்த்துட்டு இருக்க. நம்ம எண்டோ வந்து இப்போ தான் ஆட்டம் சூடு பிடிக்குது போலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்போம். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம்.
சாப்டர் ஸ்டார்டிங்கில் இங்கே நம்ம ஆளுங்க 2 பேர்த்தையுமே சுற்று போட்டாங்க. இங்கே ஃபுரினில் வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஆளுங்க 2 பேரும் அங்கே எல்லாரையும் பாஞ்சு அடிப்பாங்க. நம்ம ஷோவும் நல்லா சுற்றி அடிப்பான். இங்கே நம்ம ஷோ அடிக்கிற அடிக்கலாம் எனிமிக்கு அங்கே மூஞ்சே செதறிடும் போல் அந்த மாதிரி அடி விடும். அதுக்கப்புறம் நம்ம ஷோவை அடித்து முடிச்சுட்டு ஒருவேளை அவங்க இங்கே இல்லையோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பான். இங்கே அப்படியே ஃபாரஸ்ட் பார்க்கில் காட்டுறாங்க. நம்ம சோடா புட்டி கண்ணனும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மோமோவும் இங்கே எல்லாரையும் போட்டு பொழந்து கத்திட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அப்படியே அங்கே மெயின் ரோட்டில் காட்டுறாங்க. அங்கே நம்ம அக்கா வந்துட்டேன்டான்ற மாதிரி பேக் ஃபிப்லாம் போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும். இங்கே நம்ம ஹிராகியும் வந்து சூற விட்டுட்ருப்பான் எல்லாத்தையும் நல்லா சிங்க மாதிரி தனியாக நின்று போட்டு எல்லாத்தையும் பொழந்து கட்டிகிட்டு இருந்திருப்பான். அண்ட் நம்ம ஹிராகியும் வந்து நிஜமாலே அவங்க இங்கே இல்லையா அப்படின்ற மாதிரி ஷாக்கில் லைட்டாக பார்த்துட்டு இருந்திருப்பான். அந்த அவனுங்க யாருன்னு நம்ம இனிமேல் பார்ப்போம். அண்ட் நம்ம ஷோ வந்து நிறைகிட்ட கேட்டுட்ருப்போம், இன்னும் யாருமே பேக்கப்புக்கு கூப்பிடலையா அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம நிறையும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்போம். அதுக்கு நம்ம ஷோ வந்து யோசிச்சுட்டு இருப்போம், இது இன்னும் இதே மாதிரி மாறாமல் இருந்ததுன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் ஹோல்ட் டவுன் பண்ணி அவனை போல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே சில பேர் அப்படியே நடந்து வர மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அவனுங்களும் வரப்போ நம்ம ஆளுங்களை பற்றி பேசிகிட்டே வந்துட்டு அப்படியே நிற்கிறானுங்க. நின்று டேய் எல்லாரும் பின்னாடி உட்காந்து வேடிக்கை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஆளுங்க 2 பேருமே அங்கே ஒரு ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ தான் அவங்க ஃபேஸ் வந்து காமிச்சிருப்பானுங்க. நல்லா பால் வடிகிற முகமாக இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு நிற்கிறாள் அவன் பேர் வந்து சுஜி ஹாஷிரோ, இன்னொருத்தன் பேர் வந்து ஒபிக்கி. இங்கே இந்த சுஜி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எங்கள் கூட வந்து விளாடுங்களா அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம ஆளுங்க வந்து பல்ல கடிச்சிட்டு ஷிட் இதுதான் நாங்கள் கேள்விப்பட்ட அந்த ஆளுங்களா அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு 2 பேருமே பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க 2 பேரும் சைடில் வந்து எல்லாரையும் போட்டு பொண்ணு கட்டிட்டு நேராக ஏறுவானுங்க உள்ள. அங்கே அந்த சுஜி லாஸ்ட்டாக உங்களுக்கு கொஞ்சம் சண்டை தெரிஞ்சிருக்குப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லே இப்போ அப்படியே நிலாவை மேகம் மறைக்கிற மாதிரி இதுதாண்டா உங்களை ஃப்ரெண்ட் கைஸாக மாற்றுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு சத்தத்தோட இங்கே நம்மளுடைய சோடா புட்டியும் மோமோவும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. கிறுக்க மாதிரி ஒருத்தனும் பேக்கு மாதிரி ஒருத்தனும் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க இழிச்சிட்டு. இதில் சைக்கோ மாதிரி சிரிக்கிறவன் பேர் வந்து டாருமி, அப்புறம் க்ரீப்பி பாய் மாதிரி சிரிக்கிறவன் பேர் வந்து ஷகுஷி. இங்கே மெயின் ரோட்டில் நம்ம சுபாக்கி அக்கா முன்னாடி ஒருத்தன் வந்து நல்லா தலையை சீவிட்டு இருப்பான். இவன் பேர் வந்து கெஞ்சி. இவனும் உங்களை பார்த்ததில்ல ரொம்ப சந்தோஷம் சுபாக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் எனக்கு அப்படி இல்லடான்ற மாதிரி நம்ம அக்கா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹிராகி இருக்கிற பிரிட்ஜில் வந்து நம்ம ஹிராகிக்கு சித்தப்பா மாதிரி இருக்கிற ஒருத்தன் வந்து வருவான். அவன் பேர் வந்து மசூடா. அண்ட் அப்படியே நம்ம காஜி சண்டை போட்டுட்டு இருக்கிறத காட்டுவாங்க. அவன் இருக்கிற பிரிட்ஜில் சண்டை நல்லா பங்கமாக நடந்துட்டு இருக்க ஒருத்தன் வந்து என்ட்ரி தரான். அங்கே இந்த பர்சன் கால் எடுத்து வச்சதும் இங்கே நம்ம காஜி வந்து ஒரு ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ணுறான், நம்ம சாக்குரா அண்ட் சுஜி ஃபீல் பண்ண மாதிரி. இப்போ தான் நம்ம காஜி வந்து சொல்லுவான், இவனுங்களாம் யாரானா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுரினில் இருந்த கேங் தான் இவனுங்களும். பட் இவனுங்களாம் எண்டோ கூட சேர்ந்து இவனுங்களும் அப்படியே போயிட்டானுங்க. இவனுங்க 7 பேர் சேர்ந்து தான் இவங்களே வந்து நொரோஷின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் இந்த நொரோஷியில் இந்த கானோன் பாஞ்சோ இவன் தான் வந்து டக்காஷி அப்புறம் நம்மளுடைய எண்டோ. இவங்க 2 பேருக்கு அடுத்தபடி இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆள். இங்கே இன்ட்ரொடக்ஷன்லாம் முடிக்க இங்கே சண்டையை காட்டுறாங்க. நம்ம சாக்குறோம் அப்புறம் நம்மளோட சுஜியும் சேர்ந்து அடிக்க போவானுங்க. அங்கே அந்த ஹாஷிரோ வந்து வாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த சைடு இந்த ஒபிக்கு வந்து என்ன பண்ணுவான், அப்படியே நம்ம சாக்குராவை கிராஸ் பண்ணி போக நம்ம சாக்குற ஒரு செகண்ட் இப்படி திரும்பி பார்க்க நம்ம ஹாஷிரோ வந்து தம்பி உனக்கு திரும்பி பார்க்கலாம் டைம் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து ஒரே அடி நம்ம சாக்குரா வந்து அப்படியே பின்னாடி 10 அடி தள்ளி போய் விழுவான். விழமாட்டான், அப்படியே பின்னாடி போய் தேய்ச்சிட்டே நிற்பான். இந்த கேப்பில் வந்து ஃப்ரெண்ட் கைஸ் கூட மற்றவங்களும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஷோ வந்து தனியாக நின்றுருக்க அந்த ஒபிக்கு வந்து கரெக்டாக நம்ம ஷோவை தான் டார்கெட் பண்ணி வந்துட்டுருக்கான். ஆனால் நம்ம டைகா சுகரோ வந்து என்ன பண்ணுவான், முடிஞ்சா என்ன தாண்டி போடான்ற மாதிரி நின்றுருக்க அந்த ஒபிக்கு வந்து என்ன பண்ணுவான், அப்படியே பாஞ்சு ஒரு ரொட்டேட் பண்ணி அவனை கண்டுக்காத மாதிரி முன்னாடி போயிடுவான். அதுக்கப்புறம் பையன் லேண்ட் ஆகிட்டு இப்படி மேலே பார்க்க ஒரு கால் வந்து நீட்டிட்டு வருது. யாரான்னு பார்த்தா நம்ம ஷோ. அவன் வந்து முறைச்சிக்கிட்டு வெறியோட வந்து ஒரு அடியை போடலான்னு வர இவன் வந்து அட்டாக்கை டாச் பண்ணிட்டு அப்புறம் 2 பேருமே வந்து ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் நிற்பானுங்க. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் பேரே வந்து நொரோஷி தான். ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்ம அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஸ்கஷன் வந்து எப்போ நடக்குறான்னா, இவனுங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த வாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்பவே இதை பற்றியும் பேசியிருப்பாங்க. நம்ம சோடா புட்டி தான் வந்து இந்த மாதிரி இந்த டாபிக் எடுத்திருப்பான். அவன் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பான், இந்த மாதிரி 3rd இயர் இதை பற்றி மறக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் சில 2nd இயருக்கு 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக தெரிய வாய்ப்பு இருக்குது. பட் ஃபஸ்ட் இயருக்கு அவ்வளோ இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் வந்து அந்த நொரோஷியை பற்றி சொல்லுவான். உடனே அங்கே இருக்கிறவங்களாம் சீரியஸ் ஆகிட்டு இருக்கா. இங்கே நம்ம சாக்குற வந்து என்னடா நொரோஷின்றாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பான். அதான் சொல்லுவாங்க, இந்த நொரோஷின்றவங்கலாம் வந்து எண்டோ கூட சேர்ந்து ஃபுரினை விட்டு போனவனுங்க. இவனுங்கலாம் எப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ்னால் அப்படியே சண்டை போடணும் அப்படின்னு துடிக்கிற மாதிரியான ஆளுங்க இவனுங்க. இதுக்காகவே இவனுங்க டவுனில் போயிட்டு நிறைய வம்பில் திட்டு இருந்திருப்பானுங்க போல. அண்ட் அப்படி தான் இவனுங்களுக்கு வந்து அந்த நொரோஷின்ற பேர் வந்திருக்கு. அதுக்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஸ்மோக் சிக்னல் அந்த மாதிரி என்னமோ போட்டிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு நம்மளுக்கு புரியல. ஸோ நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம் இதை.
அண்ட் நம்மளோட சோடா புட்டி கண்ணா வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி அவங்க ஒன்றா இருக்காங்களான்னு தெரில, அப்படி அவங்க இந்த ஃபைட்டில் இன்வால்வ் ஆனாங்கன்னா அது நம்மளுக்கு இன்னும் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே நம்ம நிறைய வந்து கேட்பான், இதை பற்றி ஏன் நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம சோடா புட்டி வந்து சொல்லுவோம், அவங்க ஒன்றா இருக்காங்களான்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரில, ஸோ அவங்க பேட்டில் இன்வால்வ் ஆவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது, ஸோ இது வந்து முக்கியமான ஆளுங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்படி இன்கேஸ் நொரோஷி இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர்ஸ் மட்டும்தான் அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுவான். அதெல்லாம் நம்ம சாக்கரை வந்து அங்கேயே நிறுத்துங்க, நீங்கள் எல்லாருமே வந்து இந்த நொரோஷி கைஸை பற்றி தெரிஞ்சவங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்களோ எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நான் அவங்களை நிறுத்துறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன். இங்கே நம்ம சுபாக்கி வந்து சிரிச்சிட்ருக்க, இங்கே நம்ம உமிமியாவும் சிரிச்சிட்டே சொல்லுவான், அவங்க வர்றப்ப உனக்கே தெரியும்பா தம்பி அப்படின்ற மாதிரி. ஏற்ற மாதிரி இங்கே ஆள் வந்து பறந்து வந்து ஒரு பஞ்சோட வந்துட்டு இருந்திருப்பான். நம்ம சாக்கராவும் அப்படியே ஒரு பல்ட்டி அடித்து டாச் பண்ண ட்ரை பண்ணால் இந்த சைடு நம்மளோட சுஜியும் வந்து ஹெட்லேயே ஒரு கிக்கு போட ட்ரை பண்ணுவான். ஆனால் அதுக்காட்டியும் இவன் வந்து சுஜியை படுக்க போட்டு ஒரு அடி போட்டுருவான். நம்ம சுஜி கதறிட்டு இருக்க, நம்ம சாக்கரா பின்னாடியிலேருந்து ஒரு உதய போட வர, அவன் அழகாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிருவான். இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான்ற மாதிரி நம்ம சாக்கராவும் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். இவனும் நல்லா சண்டை போடுறீங்க கைஸ் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே ஒபிக்கியை காட்டுறாங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான், நம்ம சோவை வந்து அடிக்க போக நம்ம சோ வந்து அவனோட கையை வச்சு பிளாக் பண்ணிட்டு அவன் காலை வந்து என்ன பண்ணுவான், அப்படியே கையால் திருப்பி விடுற மாதிரி கொண்டு போவான். நம்ம சோவும் அவன் நினச்ச மாதிரி அழகாக திருப்பி விடுற மாதிரி அவனை புரட்டி போட அவன் என்ன பண்ணுவான், அப்படியே கையை வச்சு மறுபடியும் உதைக்க வருவான். நம்மளால் அதை எப்படியோ டாச் பண்ணிடுவான் கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் என்ன வரான்னா, இங்கே பிரிட்ஜில் அப்படியே காட்டுறாங்க, பார்த்தா நம்ம ஃபுரின் கைஸ் எல்லாத்தையும் அங்கே போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம சாக்குறவன் ரொம்ப நேரம் இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது, சீக்கிரமாக இவனை முடிச்சு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்துகிட்டு இப்போ இங்கே எல்லோரும் அப்படியே வெறி கொண்டு நின்றுருக்காங்க. அதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டு முடிஞ்சால் அப்படியே உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அடுத்த வீடியோவை போட. அண்ட் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் வியூஸ்லையும் ஏற்றி விடுங்க. ஏன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு, எங்கேஜ்மெண்ட் கிடைக்கலன்னா அப்புறம் சீரீஸ் வந்து அவ்வளோதான். அண்ட் இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, see you guys in another video.